ஹலோ கைஸ், இன்னைக்கு புரோக்கன் ஸ்கில் மான்வாவோட எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். ஸோ மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் டக்கு டக்குன்னு வீடியோஸை கொண்டு வர முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்துல அந்த டிமானிக் ரிஃப்ட் அந்த இடம் ஓப்பன் ஆகுற இடத்துக்கு நம்மால பஸ் வழியா ஆளு போறான். ஃபைனலி நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இந்த இடம் மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் ஆபத்தா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்ல. இந்த மாதிரி வாய்ப்பை எப்படி என்னால விட முடியும்? ஏன்னா இந்த இடத்துல பயங்கரமா டெவலப் ஆகலாம். இங்க இருக்கிற அந்த ரிஃப்ட் இது இந்த ரியலான உலகத்தை விட்டு ஒரு செப்பரேட்டான சிங்கிள் ஸ்பேஷியல் பேசேஜ் மாதிரி. இதுல தான் பீஸ்டுங்களுக்கும் மனுஷங்களுக்கும் பெரிய அளவுல சண்டையும் உள்ள ஏற்படும். முக்கியமா நான்ரான் சிட்டியே ஒரு லெவல் 70க்கு மேல இருக்கிற ஒரு ரெண்டு ஹையரான ஃபிகர்ஸ் அவங்களுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னோட போன வாழ்க்கையில அவங்களுக்காக நான் நிறையவே விஷயங்களை பண்ற மாதிரியும் இருந்துச்சு. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பொருளா ஒண்டிதான் அவங்க பயன்படுத்தினாங்களே. இதுக்கப்புறம் சீன் அப்படியே அந்த ரிஃப்ட நோக்கி வரும். அந்த இடத்துக்கு உள்ள போகணும்னு சொல்லி ஏகப்பட்ட ஆளுங்க வந்திருக்காங்க. அங்க இது எல்லாத்தையுமே நம்மளும் தூரத்துல இருந்து பாத்துக்கினே யோசிக்கிறான். இங்க இருக்கிற எல்லாருமே ஹைலி எக்யூப்டான கியர்ஸோட இங்க வந்திருக்காங்க. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாவும் எனக்கு தெரியுது. ஆனா யா மூலமா கிடைச்ச இந்த ஸ்பேஷியல் ரிங் முன்னாடி அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அதெல்லாம் இது முன்னாடி ஒரு ஜங்குமா தான். ஏன்னா இதோட விலை அந்த அளவுக்கு ரொம்ப அதிகம். சொல்லி ஆகணும், அந்த யா அந்த பொண்ணு வந்து ஒரு ரிச்சான பொண்ணு தான்ப்பா. ஏன்னா அந்த பொண்ணு என்னன்னா பணத்தை வாரி வாரி இறைக்கிறா. இதே மாதிரி அந்த ரிஃப்டோட ஈஸ்டர்ன் கேட் பக்கம் ஆளு வரான். ஏன்னா இந்த வழியில போனா பாய்சன் டிராகன் வேலிக்கு ரொம்ப சீக்கிரமாவே போயிடலாம். அதே டைம்ல ஒரு சேஃபான வழினா கூட அது இதுதான். உள்ள டிமானிக் பீஸ்டோட லெவலும் கிட்டத்தட்ட லெவல் 13ல இருந்து 18 வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி லெவல்ல பீஸ்டுங்க இருக்கும் போது அது பர்ஃபெக்டான லெவலாவும் இருக்கு. எனக்கு கிரைண்ட் பண்ண ஈஸியா நல்லா லெவலப்பும் ஆக முடியும். இதுக்கப்புறம் ஆளு வந்துட்டு அவனோட கார்டை காட்டுறான். ஆனா அங்க இருக்கிற அந்த பர்சனும் பார்த்துட்டு, என்னது டியூவல் 2 எஃப் ரேங்க் அவைக்கணா நீ? தம்பி, இந்த மாதிரி நீ உள்ள போகணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா போற ரிஃப்ட் ஒன்னும் நீ நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரணமான ரிஃப்ட் இல்லப்பா. அதனால தனியா போறதை பத்தி யோசி. ஏன்னா உன்ன மாதிரி புது புது ரூக்கிஸ் எல்லாம் உள்ள போனாங்கன்னா கண்டிப்பா ஆக்சுவலா இறந்து போகவும் அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா இதை கேட்கிற நம்மால எங்க கேட்க போறான்? கார்டை வாங்கிட்டு, ஐயோ அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்பட வேணாம், நான் உயிரோட வருவேன், ஜஸ்ட் நீ பாரு. அவருக்கும் என்ன பண்ணும் தெரியல. நான் இந்த பையன் போற இடம் அது சாவ நோக்கி போறதுக்கு சமம். தம்பி இருப்பா, வேணாம் இப்படின்னு அந்த பர்சன் அவங்க தடுக்க வரான். ஆனா அதுக்குள்ள நம்மால வேகமா முன்னாடி மூவ் ஆகி போறான். அந்த வேகத்தை பார்த்து அந்த லெவல் 30ல இருக்க அந்த பர்சன் ரொம்ப ஆச்சரியமா வரான். நான் அவனை ஆக்சுவலா டச் பண்ணலான்னு போனேன், எப்படி அவனால பார்க்காம டாச் பண்ண முடிஞ்சது? இத்தனைக்கும் நான் லெவல் 30ல இருக்க ஒரு அவிக்கனு, என்னால அந்த பர்சனை டச் கூட பண்ண முடியல. அவரு ரொம்ப ஆச்சரியமா நம்ம ஹீரோவையே பார்த்து நிற்பாரு. சைட்ல இருக்க அந்த பர்சனும், தல அந்த பையனை நீங்க தடுக்க வேணாம், ஏன்னா அந்த பையன் இருக்கான்ல ஜின்னு, அவன் ஒன்னும் ஒரு ஆர்டினரியான பையன் இல்ல. அவனோட ப்ரொஃபஷன் அது எஃப் ரேங்க்ல இருக்கலாம். அகாடமி காமிக்ஸ் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஆளுதான் ஃபர்ஸ்ட். ரீசெண்டா ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸையும் ட்ரைனிங் பேஸ்ல அவன் தான் உடைச்சான். நான்ரான் ஹை ஸ்கூலோட ஒரு நம்பர் 1 ஸ்டூடெண்ட் தான் அவன். ரூமர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா ஆளு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னா கண்டிப்பா காலேஜ் என்ட்ரன்ஸ்லயும் ஆளு தான் டாப்பா இருக்க போறான். இதை கேட்கிற அவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. என்னது எல்லா ரெக்கார்ட்ஸையும் உடைச்சானா? இத்தனைக்கும் அவன் எஃப் ரேங்க் தான், அவனால எப்படி அதெல்லாம் பண்ண முடிஞ்சது? இது எதுவுமே நம்ப முடியல. இவன் ஒரு எஸ் ரேங்க் பர்சனால கூட அந்த மாதிரி ரெக்கார்ட்ஸை கிரியேட் பண்ண முடியாது. ஆனா இந்த பையன் ரொம்ப அசால்ட்டா அந்த ரெக்கார்ட்ஸை பண்ணிருக்கான். சீன் அப்படியே பாய்சன் டிராகன் வேலியை நோக்கி வரும். அந்த இடம் முழுக்க பாய்சனஸான கேஸா இருக்கும். இதனால நம்மால ஒரு பில்ல எடுக்கிறான். இந்த பில்ல போடுற வரைக்கும் எனக்கு இந்த பாய்சனஸான கேஸ் மூலமா எதுவுமே ஆகுது. ஆனா இந்த ஆன்டிடோட் பில்லு இதுலயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா இது 3 ஹவருக்கு ஒண்டிதான் நிலைச்சு நிற்கும். அதனால இதுக்கப்புறமும் டைம் போக போக எல்லா செகண்டையுமே நான் என்ற மாதிரி இருக்கும். பில்லோட காஸ்ட்டும் ரொம்ப அதிகம். அதனாலே என்கிட்ட அந்த அளவுக்கும் பில் இல்ல. ஆல்ரெடி என்கிட்ட அந்த அளவுக்கு ஒன்றும் காசு இல்ல. எதை பண்ணாலும் நான் ஜாக்கிரதையா தான் பண்ணணும். பின்னாடி ஏகப்பட்ட பாய்சன் விங்டு லிசார்ட் நம்ம ஹீரோவை தாக்க வரும். அதுங்களோட லெவலும் 13ல இருக்கும். ஆனா நம்மளும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிருப்பான். அந்த அத்தனோடி தான் அங்க ஸ்வாட வச்சு சஜக்குன்னு வெட்டி வர்றான். இதனால எக்ஸ்பீரியன்ஸும் அப்படியே ஆளுக்கு கெயின் ஆகுது. இதே மாதிரி ஆளு முன்னாடி வரும்போது கொச்சன்னு ஏகப்பட்ட கண் அங்க தெரியும். நம்ம ஜின்னும் அங்க சொல்றான், உண்மையிலேயே நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணேன். ஸ்கில் மாடிஃபை இப்படின்னு அந்த ஸ்டீல் ஸ்வாட ஜிங்யாங் லெஜெண்டரி ஸ்வாடா மாத்துவான். அவ்வளவுதான், அந்த ஸ்வாட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆன அத்தனுடைய எல்லாத்தையுமே பேப்பர் வெட்டுற மாதிரி வெட்டி போட்டு போயினே இருக்கான். அங்க இதே மாதிரி வெட்ட ஆளோட லெவலும் 16க்கு போகும், 17க்கு போகும். ஃபைனலி இதே மாதிரி லெவல் 18க்கு வந்தோடனே அங்க ரெஸ்டும் ஆளை எடுக்கிறான். ரெஸ்ட் எடுக்கும் போதே நம்ம ஜின்னும் யோசிக்கிறான், வர வழியில ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் நான் கொன்னேன். ஆனா என்னதான் அவ்வளவு மாஸ்டர்ஸ் கொன்னும் எனக்கு பெருசா ஒரு மானா கிறிஸ்டல் கூட கிடைக்கல. இன்னைக்கு என் லக்கு ஏதோ அப்சல்யூட்டான கார்பேஜ் மாதிரி இருக்கு. அங்க திடீர்னு நம்ம ஹீரோ பின்னாடி ஒரு வாய்ஸும் கேட்கும், ஆமா இது எல்லாத்தையுமே கொன்னது நீதானா என்ன? நம்மளும் யாராது அப்படின்னு பாக்குறான். பின்னாடி ஒரு 2 பேர் வராங்க. அதுல ஃபர்ஸ்டா வரவன் லூ யுவான் அப்படின்னு ஒரு பர்சன் தான். ஆளு ஒரு எஸ் ரேங்க் அவிக்கன. அவனோட கிளாஸ் கேர்ள் அசாஷின. ஹை ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஆளோட ரேங்கிங்கும் நம்பர் 7ல இருக்கு. ஆளோட ஃபேமிலியை பத்தியும் சொல்ல வேணா, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபேமிலில இருந்து ஆளு வந்திருக்கான். அங்க லூவோட ஃப்ரெண்டுக்காரனும்
யுவானும் வந்துட்டு பிரதர் யுவான் உன்கிட்ட பேசுன்னு இருக்கான், உனக்கு காது கேக்குமா இல்ல கேட்காதா? ஆனா இதை கேட்கிற நம்மாலும் ஆமா நான் என்ன அதுக்கு ரிப்ளை பண்ணி ஆகணுமா என்ன? அங்க இதை கேட்ட உடனே ஆளுக்கு பயங்கரமா கடுப்பாவுது. யோ உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? நீ பிரதர் யுவான் கிட்ட எப்படி பேசுன்னு இருக்கன்னு அவரு யாருன்னு உனக்கு தெரியுமா? இதை கேட்கிற யுவானும் வந்துட்டு ஹேய் நீ அதுக்குன்னு அந்த அளவுக்கு அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு இல்ல, ஏன்னா ஜின்னை பத்தி எனக்கு தெரியும். ஜின்னு இந்த மாதிரி நீ ரொம்ப ஸ்கில்டா இருக்க, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா தாராளமா நம்ம டீம் அப் பண்ணிக்கலாம். உடனே நம்ம ஜின்னும் எனக்கு ஒன்னும் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல, நான் கிளம்புறேன். நம்ம ஜின்னு என்ன யோசிக்கிறானா, இவங்க ஒரு லிச்சு மாதிரி என் மேல ஒட்டிங்கன்னு என் லெவலையும் சக் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அதுவும் பேமெண்டே பண்ணாம அந்த மாதிரி விஷயத்த நடக்க நான் விட மாட்டேன். கனவுல வேணா அந்த மாதிரி விஷயம் ஏற்படும். அட யுவான் நீங்க எதுக்காக இன்னமும் கம்முன்னு இருக்கீங்க? நம்ம ஏன் அந்த பர்சனுக்கு ஒரு லெசனை டீச் பண்ண வேணாம்? ஏன்னா யோசிங்க, நம்ம கிட்டயே ஆளு ரொம்ப அரகண்டா இருக்கான். இதை கேட்கிற நம்ம யுவானும் ஆளு வெறுமா ஒரு டியூவல் எஃப் ரேங்க் அவைக்கினதான். ஆனா அப்படி இருக்கும் போதும் இந்த மாதிரி பகுதிக்கு சோலோவா வந்துட்டு எல்லாத்தையுமே ஆளு கிளியர் பண்ணிட்டு போயினே இருக்கான். கண்டிப்பா ஆளு ஒரு ஜீனியஸ் தான். ஆனா ஜஸ்ட் வெயிட் பண்ணிட்டா, ஏன்னா நெக்ஸ்ட் டைம் ஆளை பார்க்கும்போது கண்டிப்பா நம்மளோட மூவை நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ணுவோம். யுவான் நீங்களே சொல்லும் போது கண்டிப்பா நானும் அதுக்காக வெயிட் பண்றேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது மாட்டதானே போறான். அப்போ ஆளுக்கு நான் காட்டுறேன் இந்த டியூவல் எஃப் ரேங்க் டேஷுக்கு ஹெல்லுனா என்னன்னு. இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வரும். நம்ம ஹீரோவும் உள்ள போகும் போதே யோசிக்கிறான், என்கிட்ட இப்போ ஒரே ஒரு ஆன்டிடோட் பில்லு ஒண்டிதான் இருக்கு, அதனால இன்னமும் கொஞ்சம் ஹன் பண்ணிட்டு லெவல் 19 ரீச் பண்ணிட்டு அப்படியே நான் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறேன். இதே மாதிரி 1 ஹவரும் முடியுது, நம்மளும் போறான் போறான் போயினே தான் இருக்கான். என்ன இது, இந்த இடமே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. ஏன்னா வர வழி முழுக்க நானும் நல்லாவே பார்த்தேன், எங்கேயுமே ரேரான மாஸ்டர்ஸ் இருக்கிற மாதிரி எந்த விதமான ட்ரேசஸும் இல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் ரூமர்ஸா சில பல விஷயத்தை கேள்விப்பட்டேன். இந்த இடத்துல ஏதோ பவர்ஃபுல்லான டிராகன் டைப்ல இருக்க ஒரு டிமானிக் பீஸ்ட் இங்கதான் எங்கேயோ பாய்சன் டிராகன் வேலிக்குள்ள இருக்கான். அப்படி அந்த மாதிரி ஒரு டிராகன் லைக் கிரியேச்சர் இங்க இருக்குன்னா கண்டிப்பா இப்போதைக்கு அது கண்ணில் பட்டிருக்கணும். ஆனா இது வரைக்கும் நான் அந்த மாதிரி தடயங்கள் எதுவுமே பார்க்கவே இல்லை. திடீர்னு நம்ம ஜின்னு பின்னாடி ஒரு டங்கு மாதிரி ஏதோ ஒரு விஷயமும் பயங்கர வேகமா அட்டாக் பண்ண வரும். ஆனா நல்ல வேலை நம்ம ஹீரோ அதை பார்த்து அப்படியே ஆளு வெட்டுறதுக்கு ட்ரை பண்றான். ஸ்வாட வச்சு தாக்கியும் அதுக்கு பெருசா எதுவும் ஆகல. இதுலயே ஆளுக்கு புரியுது அதோட டிஃபென்ஸ் அதுவும் பெரிய அளவுல ரொம்ப அதிகமா இருக்கு. அப்புறம் தான் அது என்னது அப்படின்னு நம்மளுக்கு காட்டுறாங்க. ஒரு பெரிய கிரியேச்சரும் அங்க ஜம்ப் பண்ணும். பார்த்தா அது ஒரு மியஸ்மா டீமன் கிங் டோடு லெவல் 20 பாஸ் டிஎல்ல இருக்க ஒரு கிரியேச்சர் தான் இது. அதுகிட்ட சில பல இன்னேட்டான ஸ்கில் இருக்கு. ஒரு ஸ்கில்ல வச்சு அதோட ஸ்கின்னை பல மடங்கு ஸ்ட்ராங்கா மாத்த முடியும். இன்னொரு ஸ்கில்லும் இருக்கு, அதோட டங்க ஒரு ஆயுதம் மாதிரி ரொம்ப தூரம் வரைக்கும் அதால தாக்க முடியும். மூணாவது அது கிட்ட ரொம்ப பயங்கரமான ஒரு வெனம் இருக்கு. அந்த வெனமோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னா ஈவன் பூனியை அதால மெல்ட் பண்ண முடியுமா. சாதாரணமா இந்த மாதிரி ஒரு பாஸை பார்த்தா எல்லாருமே பயந்தாச்சுன்னு ஓடுவாங்க. ஆனா எனக்கு அப்படி இல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நானே தேடி போலான்னு இருந்தேன், ஆனா பாஸே என்ன தேடி வந்திருக்கு. இந்த மாதிரி விஷயம் எனக்கு ஒரு ஜாக்பாட்டுக்கு சமம். அப்படி இருக்கும் போது இந்த டோடு கிங் உண்டி என்னால அப்படியே எப்படி விட முடியும்? அந்த டோடு கிங்கும் பயங்கர வேகமா அதோட நாக்க வச்சு தொடர்ந்து அங்க தாக்கும். நம்மளும் அதுக்கேத்த மாதிரி ரொம்ப வேகமா தப்பிக்கிறான். நான் எதிர்பார்க்கல அந்த டோடு கிங் அது நான் யோசிச்சதை விட ரொம்ப வேகமா இருக்கு. ஆனா எனக்கு தெரியும் இந்த ஸ்கில்ல நான் எப்படி உடைக்கணும்னு. ஆக்டிவேட்டிங் ஸ்கில் மாடிஃபிகேஷன் இப்படி ஆளு சொன்னோடனே அந்த டங்கும் அப்படியே தன்னைத்தானே அப்படியே சுத்திக்கும். அந்த மாதிரி ஆளு மாத்தி விட்டான். இது இப்படி வசமா மாட்டிக்கும் போது நம்ம ஆளு பயங்கர வேகமா முடிக்கவும் வரான். அந்த ஸ்வாட வச்சு ஆளு தாக்குறான். ஆனா அதனாலயும் பெருசா எதுவும் ஆகல. அட என்ன இது, நான் யோசிச்சதை விட அந்த டிஃபென்ஸ் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அங்க பிரச்சனையை பெருசாக்குற விதமா அந்த டோடு அது மியூட்டேட்டட் டோடு ஸ்கின் அப்படின்னு ஒரு ஸ்கில்ல பயன்படுத்தும். இதனால அதோட ஸ்கின்ல இருந்து பயங்கரமான மியஸ்மாவும் அப்படியே பரவுது. அதே மாதிரி அதோட டிஃபென்ஸும் பல மடங்கு ரொம்ப அதிகமாகுது. கரண்டா நம்ம ஹீரோட லெவல் கம்மியா இருக்கு. அதனால அந்த மாடிஃபிகேஷன் அந்த ஸ்கில்லும் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் அவுட் ஆகுது. ச்சே இந்த மாதிரி டைம்ல இப்படி ஆகணும். என்னோட மாடிஃபிகேஷன் இந்த ஸ்கில்ல ஒரு டிராபேக் இருக்கு. எனிமியோட லெவல் என்ன விடவும் அதிகமா இருந்தா என்னோட ஸ்கில்லுக்கான டியூரேஷன் அதுவும் டிராஸ்டிக்கலா குறையும். அதுக்கும் மேல மோசமா என்னோட லக் இருந்துச்சுன்னா என்னோட மாடிஃபிகேஷன் அந்த ஸ்கில்லும் ஃபெயில் ஆக சான்சஸ் இருக்கு. அந்த டோடு திரும்பவும் அதோட டங்க வச்சு பயங்கர வேகமா அட்டாக் பண்ண வரும். சரி இப்போ என்கிட்ட வேற வழி இல்லைன்னு நினைக்கிறேன், அதுதான் பயன்படுத்தணும். ஆளு உடனே அவனோட இன்வென்டரியை அங்க பயன்படுத்துறான். அதுல இருந்து அந்த டிமானிக் ஸ்வாடும் அப்பியர் ஆகுது. அந்த டிமானிக் ஸ்வாட டீமன் கிங்கோட ஸ்வாடா நம்மால மாத்துறான். அந்த ஸ்வாடுக்கு இடையில ஒரு கண்ணும் அப்பியர் ஆகுது. அந்த ஸ்வாடு மேல பயங்கரமான ஆறா அப்படியே பரவி இருக்கும். அந்த ஸ்வாடுக்கு உயிர்லாம் இருக்கு. அந்த ஸ்வாடும் அப்படியே நம்ம ஹீரோ பார்த்து கேக்குது, ஆமா இந்த இடத்துல என்ன யாரு சமன் பண்ணா? இப்போ நம்மால பண்ண வேலையால இந்த ஸ்வாடும் ஒரு டீமன் கிங்கோட ஸ்வாடா மாறிச்சு. இதுக்குள்ள 7th டீமன் கிங்கோட கான்சியஸ்னஸ் அதுவும் இருக்கு. சிஸ்டம்லயே அங்க தெளிவா போட்டுரும். இதை கேரி பண்ணி இதை பயன்படுத்துறதுல பெரிய அளவுல ரிஸ்க் இருக்கு. ஏன்னா லைட்டா மிஸ்டேக் பண்ணாலும் அவ்வளவுதான் ஒரு பெரிய அழிவே கிரியேட் ஆகலாம். இதனால நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், நான் யோசிச்சதை விட நிலைமை இன்னமும் மோசமாக போகுது. சீக்கிரமா டோடு கிங்க முடிச்சிட்டு இந்த ஸ்வாடையும்
எல்லாத்தையும் நான் திரும்பவும் பழையபடி மாத்தணும். அந்த டோடு கிங்கும் பயங்கர வேகமா அதோட டங்க வச்சு அங்க தாக்கும். ஆனா நம்ம ஜின்னு விரமா டீமன்ஸோட வச்சு ஒரே ஒரு தாக்குதல் பண்ண அந்த தாக்குதல் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த டோடு அப்படியே 2 துண்டாவுது. இந்த ஸ்வாடு நான் யோசிச்சதை விட ரொம்ப டெரிஃபைங்கான வெப்பனா இருக்கு. ஏன்னா நான் பண்ணது ஏதோ வெறும் ஒரே ஒரு ஸ்ட்ரைக் தான். ஆனா அந்த ஒரே ஒரு ஸ்ட்ரைக்ல என்னோட மொத்த எனர்ஜியும் அப்படியே ட்ரெயின் அவுட் ஆயிடுச்சு. இந்த டீமன் கிங் ஸ்வாட நான் திரும்பவும் பழையபடி மாத்தணும். இல்லனா அவ்வளவுதான், பிரச்சனை இன்னமும் தான் அதிகமாயிடும். ஆக்டிவேட் ஸ்கில் மாடிஃபிகேஷன் இப்படின்னு நம்ம ஜின்னு ட்ரை பண்றோம். ஆனா அதுக்குள்ள அந்த டீமன் ஸ்வாடு நம்ம ஹீரோவை அப்படியே பொசஸ் பண்ண ஆரம்பிக்குது. இதனால ஆளும் பொத்துன்னு விடுறான். நம்ம ஆளுக்கு அங்க என்ன பண்ணும் தெரியல. நான் இதுக்கு முன்னாடி பண்ண ஸ்ட்ரைக்ல என்னோட ஸ்டாமினா ஒட்டு மொத்தமா ட்ரெயின் அவுட் ஆயிடுச்சு. அதனாலே என்கிட்ட அந்த அளவுக்கு மானமும் எனர்ஜியும் இல்ல திரும்ப அந்த மாடிஃபிகேஷன் அந்த ஸ்கில்ல பண்றதுக்கு. இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், இது என்னோட பாடியோட கண்ட்ரோல ஏத்துக்கும். திடீர்னு ஜின்னு கிட்ட அந்த ஸ்வாடம் பேச ஆரம்பிக்குது. நீ ஒரு மனுஷன் தானே, நீ ஒரு மனுஷனா இருந்துட்டு கிங்ஸ் பவரை பாரோ பண்ணலாம் அப்படின்னு பாக்குறியா? அதுக்கான பிரைஸ நீ பே பண்ணணும். என்னதான் என்கிட்ட 110 ஆஃப் பவர் இருந்தாலும் கண்டிப்பா இந்த உலகத்தையே என்னால அழிக்க முடியும். உன்னை கட்டுப்பத்தி இந்த உலகத்தையும் உங்க ஒட்டுமொத்த ரேஸையும் நான் மொத்தமா அழிக்க போறேன். இல்ல, நான் இன்னும் அந்த மாதிரி நடக்க விட மாட்டேன். ஆளு அந்த ஸ்டீல் சோட வர வைக்கிறான். ஆக்சுவலா இது ஒன்னும் என்னோட ஃபர்ஸ்ட் டிமானிக் சவாடுக்கான மாடிஃபிகேஷன் இல்ல. ஆல்ரெடி நான் இந்த மாதிரி விஷயத்த பண்ணிருக்கேன். இதுக்கு முன்னாடியே இதை விடவும் பெரிய ஆபத்தெல்லாம் எனக்கு ஆயிருக்கு. அதனால இந்த விஷயத்தையும் என்னால சமாளிக்க முடியும். டீமன் கிங்கோட கான்சியஸ்னஸா இருக்கிற அந்த ஐ அது மேலேயே ஆளு தாக்குறான். இதனால அதோட கான்சியஸ்னஸும் அந்த ஸ்வாட விட்டு அப்படியே போக ஆரம்பிக்குது. தம்பி, நீ பண்ண விஷயத்த நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன். உன் மேல எனக்கு ஒரு கிரட்ஜ் இருக்கு. கிங்கா இந்து நான் கண்டிப்பா ஒரு நாள் திரும்ப வருவேன். அன்னைக்கு நான் வந்தக்கப்புறம் உன்னை நான் அழிப்பேன். உன்னை அழிச்சு உன்னோட பாடிய 10,000 பீசஸா நான் வெட்டுவேன். அதுக்கப்புறமும் நான் விடாம உன்னோட சோலையும் நான் டார்ச்சர் பண்ணுவேன் தம்பி அப்படின்னு அதோட கான்சியஸ்னஸும் அப்படியே மறைஞ்சு போகுது. நல்ல வேலை, எப்படியோ நான் முச்சிட்டேன். இப்போதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஒன்ஸ் என்னோட ஸ்டாமினா ரெக்கவர் ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த டீமன் கிங்கோட ஸ்வாட திரும்ப பழையபடி மாத்திடலாம். இதுக்கு முன்னாடியே என்னோட ப்ரீவியஸான வாழ்க்கையில இந்த மாடிஃபிகேஷன் அது மூலமா 9th டீமன் கிங்கா இருக்கிற அவரை நான் தெரியத்தனமா வெளியில கொண்டு வந்துட்டேன். அவரு வந்ததுக்கப்புறம் அவ்வளவுதான், எல்லா இடமும் அழிவாதான் இருந்துச்சு. அந்த இன்சிடென்ட் இப்போ இருக்கிற இந்த இன்சிடென்ட்டை விட பல மடங்கு ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சு. அந்த 9th டீமன் கிங்க தடுக்கணும்னு சொல்லி இந்த நேஷனோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜெனரல் லெவல் 80ல இருக்க ஒரு பர்சன் அவரே கலை இறங்கி வர மாதிரியாச்சு. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான சம்பவம் ஏற்பட்டக்கு அப்புறம் தான் சில பல விஷயங்களை நான் லேர்ன் பண்ணேன். இந்த மாதிரி விஷயத்த டீல் பண்றதுக்கு அதோட ஆங்கரா இருக்கிற கான்சியஸ்னஸ் அதை நம்ம முதல்ல அழிக்கணும். ஆனா எனக்கு தெரியல இந்த டீமன் கிங் இந்த மாதிரி கிரியேச்சர்ஸ் எல்லாம் எங்கல இருந்து வருது அதை பத்தி எனக்கு தெரியல. இந்த மாதிரி கிரியேச்சர்ஸ் ஒருவேளை ஏதாச்சும் ஒரு டெரிஃபைங்கான உலகத்துல இருந்தும் வரலாம். ஆனா ஏதோ ஒண்ணு, இப்போதைக்கு எனக்கு டைம் இருக்கு. இங்க இருக்கிற லூட்டை நம்ம அடிக்க வேண்டியதா. டீமன் கிங்ஸோட திரும்ப ஆளு பழையபடி மாத்துறான். அங்க இதுக்கு முன்னாடி டோட ஆளு முச்சிருப்பான். அந்த இடத்துல டோடுக்கான ஒரு கிறிஸ்டலும் அங்க இருக்கு. அந்த கிறிஸ்டலை பார்த்தோன்னே ஆளுக்கு அவ்வளவு சந்தோஷம். அட, லெவல் 20ல இருக்க பாஸ் மேஜிக்கல் கிறிஸ்டலா பாருப்பா, இன்னைக்கு செம்ம லக்கு. ஏன்னா இதோட வேல்யூ ஒண்டி கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேல போகும். இந்த டோடோட உடம்பும் இருக்கு, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இதை வச்சு ஒரு பயங்கரமான எக்யூப்மெண்ட் மெட்டீரியல் இந்த மாதிரி விஷயங்களை கிரியேட் பண்ண முடியும். அதையும் மார்க்கெட்ல செம்மையான வேல்யூக்கு விற்கலாம். சரி, இது ஒண்டிதான் ப்ராஃபிட்னு பார்த்தா இது ஒண்டி இல்ல. லெவல் 18ல இருந்து டைரக்டா நான் 20க்கு வந்துட்டேன். ஏன்னா நான் டோட முடிச்சேன். அது கூடவே அந்த டீமன் கிங்கையும் முடிக்கும் போது லெவல்ஸ் அப்படியே டபுள் ஆயிடுச்சு. பரவாயில்லப்பா, ஒரே கல்லுல 2 மாங்காவா. ஆனா இது ஒரு வகையில போனஸ் மாதிரியும் இருக்கு. அப்போ நான் திரும்பவும் அந்த டீமன் கிங்க வர வச்சு திரும்ப நான் கொன்னேனா திரும்ப நான் கொல்ற மூலமா என்னோட லெவலும் அசால்ட்டா 100க்கு போகும். ஆனா அப்படி பண்ணலாம், இருந்தாலும் நான் அப்படி பண்ணும் போது ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அவ்வளவுதான். இந்த நானியாங் இந்த சிட்டியை ஒட்டு மொத்தமா அழியவும் வாய்ப்பு இருக்கு. இல்ல, அந்த மாதிரி ஒரு கேம்பிள நான் பண்ண விரும்பல. லெவல் 20க்கு போனோனே டிஸ்மேண்டல் அப்படின்னு ஒரு ஸ்கில்லும் நம்மளுக்கு அங்க கிடைக்குது. லெவல் 10க்கு கீழே இருக்கிற பொருளை நம்மளால டிஸ்மேண்டல் பண்ண முடியும். அதே மாதிரி 10% சான்சஸும் இருக்கு அந்த லூட்டை டபுள் ஆக்க. ஆனா டிஸ்மேண்டல் இது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு டம்மியான ஸ்கில் எல்லாம் இல்ல. ஏன்னா இது ஒரு மணி பிரிண்டிங் ஸ்கில் மாதிரி. நான் எவ்வளவுக்கு எவ்வளவு நான் டிஸ்மேண்டல் பண்ணுவேனோ அதுக்கேத்த மாதிரி வேல்யூவும் அங்க டபுள் ஆகும். சோ பணமும் எனக்கு கொட்டி கிடைக்கும். அதே மாதிரி அந்த எஃப் ரேங்க் ஃபார்மர் கிளாஸுக்கு இன்னட் ஸ்கில்லா பெஸ்ட் இம்யூனிட்டி அப்படின்னு ஒரு ஸ்கில்லும் அங்க கிடைக்குது. அது கேட்கறதுக்கு ரொம்ப போரிங்கா இருக்கலாம். ஏன்னா அது பூச்சிகளை தடுக்கும், அவ்வளவுதான். ஆனா அந்த ஸ்கில்லையும் என்னால காட்டிய ஸ்கில்லா இருக்கிற டேமேஜ் இம்யூனிட்டி அப்படியும் என்னால சேஞ்ச் பண்ண முடியும். டேமேஜ் இம்யூனிட்டி அது ஒரு வகையில ஒரு புரோக்கனான ஒரு ஸ்கில். அதுக்கேத்த மாதிரி ரிஸ்ட்ரிக்ஷனும் ஹெவியா தான் இருக்கும். பரவாயில்ல, இன்னைக்கு நல்ல ஸ்கில் எல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு. இது ஃபியூச்சர்ல எனக்கு ஒரு ட்ரம் கார்டாவும் அமையும். ஏதோ ஒண்ணு, இப்போ நான் லெவலப் போயிட்டேன். அதனால சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு போகலாம். இப்படியே நம்மால ஓடி போகும்போது அந்த இடத்துல மரத்துக்கு மேல யாரோ ஒருத்தங்க நம்ம ஜின்னுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. அதை பார்த்த உடனே நம்மளுக்கு தெரியுது அந்த லூ யுவான் அந்த பர்சனோட ஃப்ரெண்டுக்காரன் அவன் தான். அந்த டாவுக்கு இங்க என்ன வேலை? ஆனா அதுக்குள்ள நம்ம டாவும் டூயல் எஃப் ரேங்கோட இருக்கிற ட்ராஷ்
கேஷ் ஃபைனலி நீ வந்துட்டியோ, இந்த வாட்டி நான் ஒன்னும் உன்னை விட மாட்டேன். போன வாட்டி ஏதோ நீ போயிட்ட, ஆனா இந்த வாட்டி நான் எப்படி உன்னை போக விடுவேன்? உன்ன மாதிரி ஒரு டிராஷுக்கு நான் வந்து ஒரு லெசனை டீச் பண்ண வேணாவா? டாவும் டக்குன்னு அவனோட இன்னெட் ஸ்கில்லா இருக்கிற குயிக் ஸ்டெப் அதால பயன்படுத்துறான். இதனால டாவோட வேகமும் 30% அதிகமாகுது. டாவும் வரும்போதே யோசிக்கிறான், அவ்வளவுதான், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே முடிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம ஹீரோ மாதிரி ஒரு எஃப் ரேங்க் பர்சனால பி ரேங்க்ல இருக்க என்ன மாதிரி ஒரு பர்சனை எப்படி ஃபைட் பண்ணி முடிக்க முடியும்? ஆனா அங்க நடக்கிற விஷயமே வேற. நம்ம ஹீரோ அவனோட ஸ்வாட வச்சு ஒரே ஒரு ஸ்ட்ரைக் தாங்க கொடுப்பான். அதுக்கே டாவோட நிலைமையும் ரொம்பவும் மோசமாகுது. டாவ் ரொம்ப தூரமா போய் விழுறான். டாவோட வாயிலிருந்து ரத்தமா ஊத்தும். டாவுக்கு அங்க புரியல, எனக்கு புரியல, அவன் எப்படி என்ன விடவும் பல மடங்கு ஸ்ட்ராங்கராகவும் வேகமாவும் இருக்கான். அதே மாதிரி கேஷுவலா அவனால எப்படி அந்த ஸ்டோரேஜ் ரிங்க பயன்படுத்த முடியுது? ஆனா அந்த ஸ்டோரேஜ் ரிங் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இவன மாதிரி ஒரு ட்ராஷால எப்படி அந்த விஷயத்த பை பண்ண முடியும்? அங்க ஜின்னும் வரும்போதே யோசிக்கிறான். எல்லாருமே என்னன்னு தெரியல, அவங்களோட கிளாஸ் ஏ பி இந்த மாதிரி இருந்தா காம்பேட் கிளாஸ்ல அவங்க தான் இன்வென்சிபிள் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. ஆனா உண்மையிலேயே அது ஒன்றும் விஷயமே கிடையாது. பர்சனல் ட்ரைனிங், என்ஹான்ஸ்டு ஸ்டாட்ஸ், காம்பேக்ட் சென்ஸ், லெவல் கேப், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை அஃபெக்ட் பண்ணும். இதெல்லாம் தெரியாம என்னோட லெவலுக்கு ஆளு என் கூட சண்டை போட வந்துட்டான். இவன் ஒன்றும் பிரச்சனை இல்ல, உண்மையான பிரச்சனையே அவன் தான் சொல்லி வாயமுல்ல. அதுக்குள்ள பின்னாடி அந்த பர்சனும் அப்பியர் ஆகுறான். ஆனா நம்ம ஆளுக்கு அவன் வருவான் அப்படின்னு நாங்க தெரியும். அசால்ட்டா அவனோட டேகர் அட்டாக்க அப்படியே ஆளு தடுக்கிறான். உடனே அந்த பர்சன் அவங்க சொல்லுவான், பரவாயில்லையே, உன்கிட்ட உண்மையிலேயே ஒரு நைஸான ஸ்வாட் இருக்கு. ஆமா ஆமா, உன் டேகரும் சும்மா இல்ல, அதுவும் நல்லா தான் இருக்கு. அங்க ஆளு டக்குன்னு பின்னாடி போயிட்டு, எனக்கு இப்பதான் புரியுது எதனால உன்னோட ரேங்கிங் அது ஃப்ரெஷ்மேன்ல எப்பயுமே நம்பர் 1ல இருக்குன்னு. அப்பனா என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு உனக்கு ஆசையா இருக்கு. எதனால நான் டாப்ல இருக்கேன்னு. சரி, நான் அதுக்கு ரெடியா இருக்கேன். ஏன் நம்ம ஒரு டீல போட்டுக்க வேணாம்? அப்படி நான் ஜெயிச்சா உன்னோட அந்த டேகர் அது எனக்கு சொந்தம். அப்படி நீ ஜெயிச்சா தாராளமா என்னோட வெப்பனை நீ வச்சுக்கலாம். அவ்வளவுதானே, இதுக்கு நான் ரெடி இப்படின்னு கேல் அசேஷனோட ஒரு ஸ்கில் ஆள ஆக்டிவேட் பண்ணுவான். இதனால இவானோட வேகமும் 80% அப்படியே அதிகமாகுது. ஆனா நம்மளுக்கு அதை பத்தி எல்லாம் அங்க கவலை இல்ல. எனக்கு தேவை அந்த டேகர், அதுதான். ஆடே தன்னால வந்து மாட்டும் போது நான் எப்படி அப்படியே விடுவேன்? ஏன்னா என்னோட அக்கௌண்ட்டுக்கு காசும் பிளேடும் தன்னால வந்துப்பா. சரி வா, ஒரு கை பாத்துக்கலாம் இப்படின்னு நம்மளால சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ இதுக்கப்புறம் தான் நம்ம லூ யுவானுக்கும் நம்ம ஹீரோக்கும் ஒரு பயங்கரமான சண்டை ஏற்பட போகுது. சோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா இதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட சம்பவம், ஏகப்பட்ட மேட்ச் எல்லாம் இருக்கு. சோ எல்லாத்தையுமே பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தொடர்ந்து இதே மாதிரி நிறைய வீடியோஸை போட முடியும். சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.